ஹலோ வியூவர்ஸ், காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, முக்கியமான பதிவு தான் நம்ம பார்க்க போகிறோம். கொத்தவரங்காய் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். ஒரு இதில் ஒரு சின்ன பாட்டில் தான் பாருங்களேன், கொத்தவரங்காய் எவ்வளோ காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்புறம் நமக்கு நம்ம தோட்டத்தில் ஆர்கானிக்காக கிடச்ச கீரை இவ்வளவு, அதையும் பறித்தேன். கீழே வந்து பேக் சைடில் தோட்டம் இருக்குல்ல, அதில் தான் நான் இவ்வளோ கீரையும் என்ன செஞ்சேன், பறிச்சுன்னு வந்தேங்க. அதுக்கப்புறம் நான் பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆர்கானிக், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக. நம்ம வாசலில் வந்தால் கூட இப்படி ஃப்ரெஷ்ஷாக வாங்க முடியுமான்னு தெரியல. அவங்க என்னெல்லாம் உரம் போடுறாங்கன்னு தெரியாது. நம்ம தோட்டத்தில் நம்ம சந்தோஷமாக, நமக்கு சோறு தானங்க முக்கியம். அதனால் நம்ம தோட்டத்தில் சந்தோஷமாக பறித்து இந்த கீரையை தான் இன்றைக்கி நான் என்ன போகிறேன், கடைஞ்சி ஒரு பாசிப்பருப்பு போட்டு தேங்காயெல்லாம் போட்டு கடைஞ்சி பண்ண போகிறேன். ஒரு சாம்பாரும் கீரையும், அதுக்கப்புறம் தொட்டுக்கிறதுக்கு ஒரு பொரியலும் ஏதாவது ஒன்று பார்க்கணும், பண்ண போகிறேன். அப்புறம் வந்து நான் வந்து கல்யாண வீட்டுக்கு போனேன் இல்லையாங்க, அங்கே பாருங்களேன் இந்த ஒரு குட்டியாக ஒரு பாட்டில் பாருங்கள், என்ன ஒரு அழகாக டிசைனாக இருந்தது. உடனே நம்ம என்ன செய்வோம், தோட்டத்துக்கு தானே நமக்கு என்ன செய்ய, தோட்டத்துக்கு தானே, தோட்டத்தை பற்றி தானே நமக்கு எண்ணம் போகும். எங்கே போனாலும் நமக்கு தோட்டம் தான். பாருங்கள் நிறையவே கிடச்சிதுங்க. இந்த பாருங்கள் பாட்டில், இதையும் நான் டிசைன் பண்ணி இதை கட் பண்ணி டேபிள் ரோஸ்க்காக கொண்டு வந்தேன். அப்புறம் நான் வந்து என்ன வந்தேன், இன்றைக்கி நம்ம உரம் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த உரம் தான். வீட்டில் நார்த்தங்காய் 2 ரொம்ப நாளாக வாங்கினது, ஊறுகாய் போடாமல் அப்படியே வச்சுருந்தேன். அந்த நார்த்தங்காயை பாருங்கள் நறுக்கி இதில் ஜூஸ் போட்டு செடிகளுக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் ரொம்ப நாளாக நான் வந்து வச்சுட்டு இருந்தேன் நெல்லிக்காய் ஜூஸ். இது நெல்லிக்காய் ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருந்தேங்க. திறந்து பார்த்தேன், நல்ல ஒரு ஸ்மெல்லுங்க, சூப்பர் ஸ்மெல்லு. உடனே சரி கெட்டு போகலை அப்படின்னு இது நான் வந்து வச்சு கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் இருக்கும். நான் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறந்துட்டேன். அதை பார்த்தேன் இன்றைக்கி, அதையும் நம்ம கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கலாமே அப்படின்னு தான் நான் வந்து என்ன செஞ்சேன், இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நிறைய தண்ணி சேர்த்து இதையும் நான் கலந்து வச்சுருக்கேன். இதையும் தண்ணியெல்லாம் சேர்த்து தான் கொண்டு வந்தேன். 2 நார்த்தங்காய் கிடச்சிது, ஒரு எலுமிச்சங்காயும் இங்கே இருந்தது ஃப்ரிட்ஜில், அதெல்லாம் சேர்த்து தான் இந்த ஜூஸை என்ன செஞ்சுருக்கோம், கொண்டு வந்திருக்கோம். அப்புறம் இன்றைக்கி இந்த கீரையை பற்றி பார்த்தோம் இல்லையா, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் வாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பார்த்துட்டு அப்படியே பறிப்போம். இங்கே பாருங்கள், கீழே எங்கள் வீட்டில் வாடகைக்கு இருக்காங்க. அவங்க வந்து முந்தா நாள் என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு வந்து ரோஸ் கொடுத்தேங்க. ஆனால் அவங்க வந்து அதே கலரில் சாரி உடுத்திருந்தாங்க பாருங்கள். அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை தந்தது. நம்மளோட மனசும் அவங்க மனசும் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்கு முன்னால் ஒரு இங்கிலீஷ் கலரில் இந்த செடியில் ஒரு ரோஸ் பறித்தேங்க. 2 நாள் அவங்களுக்கு நான் ரோஸ் கொடுத்தேன். அதே கலரில் அவங்க சாரி உடுத்திருந்தாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு பார்க்கும் போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உடனே அப்படியாம்மா சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி அப்படியே தலையில் வச்சுட்டாங்க. அதில் உண்டான சந்தோஷம் எனக்கு அப்போ கிடைச்ச சந்தோஷம். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு மாடி தோட்டம் வச்சதுனால தானே இந்த மாதிரிலாம் கொடுக்க முடியறது அப்படிங்கிறத நான் வந்து ரொம்ப மனசார நான் சந்தோஷப்பட்டேன். அப்புறம் ஒரு பாவக்காய் நம்ம பொன்சைலிட்டு இருக்காங்க, திருப்பியும் ஒரு 5 காய் கொடுத்தாங்க. திருப்பியும் வந்து இவங்க காய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. திருப்பி இவங்களுக்கு நம்ம தோட்டம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கொஞ்சம் பூக்கள் பறிக்கணுங்க, பறிச்சுட்டு தண்ணி விடலை எனக்கு சாயங்காலம். கொஞ்சம் சோம்பல் தான் என்ன. இப்போ தண்ணி ஃப்ரெஷ்ஷாக எல்லா செடிகளுக்கும் கொடுத்துட்டு அந்தால என்ன செய்ய போகிறோம், நம்ம கிளம்ப போகிறோம். நன்றி, வணக்கம்.